மீனாட்சி, உன் மனசுக்கு நீ போற இடத்துலயும் நல்லா தான் இருப்ப. ஏதாவது தேவைன்னா இந்த மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணு, சரியா? இந்த மாமா வந்து நிப்ப. சரிங்க மாமா. தேனு, மண்டப மேனேஜர் என்ன சொன்னாரு? மா, முகூர்த்த நேரம் எப்போ, என்ன ஏதுன்னு விவரம் கேட்டாங்கம்மா. ஏன்? யாரோ ஒருத்தர் சீஃப் கெஸ்டா இந்த கல்யாணத்துக்கு வராங்களா? யாருக்கா? ஆதி வீட்டு சைடுல இருந்தா? இருக்கும், பெரிய முதலாளிங்க. ஏதாவது மந்திரிங்க வருவாங்களாக்கும். அதெல்லாம் இல்ல. அப்ப சினிமா நடிகருங்க யாராவது வந்து ஆரம்பிக்க போறாங்களா? ஏமா, நம்ம என்ன கடையா திறக்கிறோம்? நடிகரை கூப்பிட்டு ரிப்பன் வெட்டுறதுக்கு? தேனு, யார் வரா? தெரியலங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்தும் யாரும் இல்லையா? மாப்பிள்ளை வீடு சைடுல இருந்து யாரும் இல்லையா? அத்த, ம்? அப்ப நம்ம குடும்பத்து சைடுல இருந்து யாராவது வராங்களா? என்ன மாப்பிள்ள நீங்க? எங்க குடும்பமே நீங்க எல்லாரும் தான். இதுக்கு மேல யார் வர போறாங்க? ஆனா ரெண்டு வீட்டு சைடுல இருந்தும் யாரும் இல்ல. முக்கியமான ஆள் வர போறாங்கன்னு மேனேஜர் சொல்றாரு. அப்ப யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்னம்மா, வரும்போது பாத்துக்கலாம். நம்ம சடங்கை செஞ்சு முடிப்போம். ஆ, வா, நிலங்க வை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு வீட்டு பொண்ணாயிடுவ. அப்படிலாம் இல்லக்கா. நான் எப்பவுமே சுமதி பொண்ணுதான். தேன்மொழிக்கு தங்கச்சி தான். மனோகர், ஜீவா இன்னும் வரலையா? அவனுக்கு ஃபோன் பண்ணியா? தெரியலமா, அவனுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மருமவளே, அவனை எதுக்கு தேடுறிய? அதான் மாப்பிள்ள அப்பவே சொன்னாரே, அவன் ஃப்ரெண்டுங்களோட குடிக்க போயிட்டான்னு. எங்கேயாவது போதையை போட்டு படுத்து கிடப்பான். இந்த கல்யாணத்துல அவன் செஞ்ச உருப்படியான காரியம் இதுதான். அம்மா, அவனுக்கு குடிப்பழக்கம்லாம் இல்லம்மா. எப்பவுமே அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. நீ தாண்டா உன் பிள்ளைய மெச்சுக்கணும். அம்மா, ஜீவா வந்து ரொம்ப நல்ல புள்ளதாம்மா. ஏதாவது வேலையா போயிருப்பாரு. அவன் எந்த காலத்துல வேலைன்னு ஒண்ணு பாத்திருக்கான்? நீங்க வேற. இந்த பாரு, அவன் இங்க வராம இருக்கிறது தான் உன் பொண்ணுக்கு நல்லது. இங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நல்லதுக்குன்னு விட்டுட்டு வேலையை பாப்பீங்களா? மத்தவங்க எல்லாம் நலுங்கு வைங்க. வாங்க.